கோவையில் தமிழக கேரள எல்லை வனச்சோதனை சாவடிகளில் லஞ்சம் பெற்ற 3 வன காவலர்களை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் ஆனைக்கட்டி சாலையில் கேரள எல்லையில் கோவை வனக்கோட்டம் பெரியநாயக்கன்பாளையம் வனச்சரகத்திற்குட்பட்ட மாங்கரை மற்றும் ஆனைக்கட்டி ஆகிய 2 பகுதிகளிலும் வனச்சோதனை சாவடிகள் அமைந்துள்ளது. நாள்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் இந்த சோதனை சாவடியை கடந்து செல்கின்றன. குறிப்பாக இந்த வழியே கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் கோட்டத்துறை, மன்னார்காடு, அகலி, சோலையூர் ஆகிய இடங்களுக்கும் அதிகப்படியான வாகனங்கள் செல்கின்றன. கனரக வாகனங்களிலும் பொருட்களை எடுத்து செல்லப்படுகிறது. அப்பொழுது 2 சோதனை சாவடிகளிலும் சோதனையானது மேற்கொள்ளப்படும். இந்நிலையில் கோவை மதுக்கரை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் கேரள மாநிலத்தில் தோட்டம் வைத்துள்ளார். தோட்டத்துக்கு உரங்களுக்கான கோழி எருவுகளை பல்லடத்திலிருந்து லாரி மூலம் 27ஆம் தேதி அனுப்பி வைத்துள்ளார். அப்பொழுது 2 சோதனை சாவடிகளிலும் லாரி ஓட்டுநரிடம் லஞ்சம் வாங்கியதாக கூறப்படுகிறது. மாங்கரை சோதனை சாவடியில் இருந்த வனக்காப்பாளர் செல்வகுமார் 1000 ரூபாயில் லஞ்சமும், ஆனைக்கட்டி வனச்சோதனை சாவடியிலும் வனக்காவலர் சுப்பிரமணியம் என்பவர் 1000 ரூபாய் லஞ்சமும் பெற்றுள்ளனர். இதுகுறித்து லாரி ஓட்டுநர் உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ஆதாரத்துடன் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து கிருஷ்ணமூர்த்தி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் அந்த ஆதாரத்துடன் புகார் கொடுத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலையும் உரங்களுக்கான கோழி எருவுகளை எடுத்து செல்வதாகவும், அப்பொழுது சோதனை சாவடிகளில் லஞ்சம் பெறுவார்கள் என்று கிருஷ்ணமூர்த்தி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவலை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை அவரிடம் கொடுத்துவிட்டு 2 சோதனை சாவடிகளிலும் சாதாரண உடையில் இருந்துள்ளனர். அப்பொழுது மாங்கரை சோதனை சாவடியில் வனக்காவலர் செல்வகுமார் ரசாயனம் தடவிய 1000 ரூபாய் நோட்டுகளை லஞ்சமாக பெறும்போது அங்கிருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை கையும் களவுமாக பிடித்தனர். அதேபோன்று ஆனைக்கட்டி சோதனை சாவடியில் வனக்காவலர் சதீஷ்குமார் என்பவர் லஞ்சம் பெறும்பொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். அதே சமயம் சுப்பிரமணியம் அங்கு வந்தபொழுது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரையும் பிடித்தனர். அதனைத் தொடர்ந்து மூவரிடம் தற்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை காவல் ஆய்வாளர்கள் பிரபுதாஸ், ஆறுமுகம் மற்றும் ADSP ராஜேஷ் தலைமையில் 12 பேர் 2 குழுக்களாக விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.